டேய் கீழே நல்லா பாத்து வா, ஏதாவது இருக்க போகுது. பயமே என்ன கண்டா பயப்படா. என்னமோ இருக்கு. என்னடாச்சு? ஏதோ தொலை உள்ளது மிதிச்சிட்டா. ஏதாவது தவளையாகியது இருக்கும். வா. ஐயோ புஷ்பா, இறந்து விட்டாயா? என் மனைவியை கொன்னது எவன்டா? அவனுக்கு நான் எமன்டா. என்ன சத்தம் அது? இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லி நீ உசுங்கிற? யாத்தடி அம்மா பெரிய பாம்பு. உங்களில் யார் என் மனைவி புஷ்பாவை கொன்றது? டேய் இவன் தான் புஷ்பா புருஷன் போலடா. டேய் சும்மா இருடா. கொன்றது யார் என்று சொல்லுங்கள். டேய் அப்ப நீ அங்க மிதிச்சது தவளை இல்லடா, இவன் பொண்டாட்டி புஷ்பாடா. செத்தோண்டா இத்தோட. இப்படியே விட்டா அது ரெண்டு பேரையும் முழுங்கியே போன்றும் போலயே. இவன் தான் கொன்ன உன் மனைவியா? கூடவே இருந்துகிட்டு இப்படி கோத்து விட்டியடா. உன்னை விட மாட்டேன். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டு ப்ளீஸ், என்ன விட்டு. தெரியாம தான் மிதிச்சேன், என்ன விட்டு. கொஞ்ச நேரம் மட்டும் தாக்குப்புறா. இந்த இடத்துல வரும்போதுதான் அந்த பாம்பை மிதிச்சான். விடாது போல. நீ செத்த. நாக்கே இவ்வளவு பெருசா இருக்கேன். நிறுத்து, அங்க செத்தது உன் பொண்டாட்டியே இல்ல. என்ன சொல்கிறாய்? ஆமா. மனிதா, என் கணவனை பார்த்தாயா? என்ன இந்த பாம்பு பேசுது? உன் பெயர் என்ன? புஷ்பா. அங்கதான் உன் புஷ்பா உயிரோட இருக்கு. நம்மளாட்டி என் பின்னாடி வா. நல்லது, தப்பித்தீர்கள், கிளம்புங்கள். வட போயிருவோம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. டேய் என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? நான் கொடுத்த மேப் எங்க? டேய் மேப் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுடா. தண்ணிக்குள்ளயா? என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? டேய் அந்த தண்ணிகிட்ட போகாதடா. அந்த மேப் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதா? டேய் போகாதடா. போகாம எப்படி எடுக்க முடியும்? போவாதன்னு சொன்னேல. நான் கேட்கும் 3 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொன்னால் மட்டுமே நீ இந்த தண்ணிக்குள் காலை எடுத்து வைக்க முடியும். டேய் மேப் தண்ணிக்குள்ள மூழ்க போகுதுடா. சீக்கிரம் கேள்வி கேளு. முதல் கேள்வி இதோ. சுத்தும் போது சுகம் தருமா? அது என்னவா இருக்கும்? ஒருவேளை ராட்டினமா இருக்குமோ? அதுல சுத்தினா சுகம் எங்க வரும்? வாந்தியில வரும். அப்புறம் என்னவா இருக்கும்? ஃபேனு. சரியான பதில். சூப்பரா. இரண்டாம் கேள்வி. கால் இருக்கும் நடக்காது, ஆனால் குதித்தால் சத்தம் வராதா? கால் இருக்கும் நடக்காது, ஒருவேளை குழந்தையா இருக்குமோ? ஆனா குழந்தை எப்படா குதிக்கும்? ஆமா குதிக்காது. தவளை. சரியான பதில். அப்பா. ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, ஆனால் நாடு இல்லையா? இல்லாத நாட்டுக்கு எதுக்குடா ராஜா ராணி மந்திரி எல்லாம்? டேய் நம்ம மேப் முழுக போதுடா. வேகமா ஏதாவது பண்றா. தெரிஞ்சா தானடா சொல்றதுக்கு. என்னவா இருக்கும்? மேப் இல்லாம இங்கே மாட்டி சாக போறோம். ராஜா உண்டு, ராணி உண்டு. ராஜா ராணி. டேய் ராஜா ராணி விளையாடுறா. சரியான பதில். நீங்கள் தண்ணீருக்குள் செல்லலாம். கிடைச்சிருச்சு. இத போய் காயதான் வைக்கணும். வாடா போலாம். இந்த காட்டுக்குள்ள எப்படி இந்த போன் வந்துச்சு? ஏதோ ரிலீஸ் பட்டன் இருக்கு. என்ன ரிலீஸா இருக்கும்? ஒரு செல்ஃபியை போடுவோம். என்ன சத்தம் இது? நீங்க ரிலீஸ் பட்டனை தொட்டு 3 சாத்தானையை விடுவிச்சு இந்த கேமை தொடங்கிட்டீங்க. அடுத்து வர 5 நிமிஷத்துல இந்த போனை வச்சு அந்த 3 சாத்தான்களையும் சுட்டு பிடிக்கணும். ஆனா அந்த சாத்தான்கள் உங்க கண்களுக்கு தெரியாது. கண்களுக்கு தெரியாம எப்படா ஷூட் பண்றது? ஒருவேளை நாங்க அதை 5 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கலனா உங்கள் கண் பார்வைகளை அது பறித்து விடும். ஆல்ரெடி உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டேய் வாடா. இந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது. இங்கதான் இங்க இருக்கணும். எங்க? இங்க. டேய் அங்கடா. சே காணோம். சே கண்ணுக்கு தெரியாதனால அதை ஷூட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கே. எப்படியும் அந்த சாத்த நம்ம கண்ணை புடுங்க தான் போகுது. கடைசியா நம்மளே நம்ம ஒரு வாட்டி பாத்துக்குவோம். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பயும் அழகா இருக்குமே. டேய் நான் எடுத்த போட்டோவுக்கு பின்னாடி பாரு, அந்த குட்டி சாத்தா நிக்குது. அப்படின்னா வெறும் கண்களால பார்க்கும்போது மட்டும்தான் அந்த சாத்தான்கள் நம்மளுக்கு தெரியல. உன் கேமரா ஆன் பண்ணி இந்த பக்கத்துல அந்த சாத்தான்கள் எங்க இருக்குன்னு சொல்றா. இப்ப மாட்டுவ பாரு. டேய் அந்த மரத்துக்கு முன்னாடி. டேய் ஒண்ணு காலி. ரெண்டாவது எங்க இருக்கும்? மாட்டிரு. டேய் இன்னொன்னு இங்க இருக்கு. இன்னும் ஒரு சாத்தா மட்டும் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. டைம் வேற என்ன 1 நிமிஷம் தான் இருக்கு. அந்த ஒரு சாத்தா மட்டும் எங்க போயிருக்கும்? என்ன சத்தம்? என்ன புதர் மட்டும் தனியா ஆடுது? புச்சுமா புதருக்குள்ள என்ன பண்றீங்க? டேய் இங்க தான்டா இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோண்டா. தோலை மலைக்கு பின் கத்துவன் போல இருக்க வேண்டுமா? அந்த பக்கம் போறதுக்கு இந்த ஒரு வழி தான்டா இருக்கு.
என்ன இது போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு? என்னடா வானத்துல இருந்து பாறை மழை விழுவுது. ஓ இது அந்த பாறைகளோட எல்லையா? இதுல மட்டும் மாட்டோம் நல்லா சப்பாத்து கட்டையில தேய்ச்ச மாவு மாதிரி ஆயிரும். பாடா வேற பக்கம் போயிடலாம். இல்லடா நமக்கு இந்த ஒரே வழிதான். அப்ப இத்தோட நம்ம பலிதான். டேய் முன்ன அங்க ஏதோ ஒண்ணு படிச்சு என்ன படிச்ச? டேய் அது ஏதோ மலைக்கு பின் வருவதுன்னு போட்டிருந்துச்சா? மலைக்கு பின் வருவது ஒண்ணுக்குதான். டேய் பருவவன் இல்லடா கத்துவன் போல இருக்க வேண்டும். மலைக்கு பின் கத்துவதுன்னா தவளை. டேய் தவளை மாதிரி தப்பி தப்பி போகணும்டா. நான் ரெடிடா. எங்க ஆளை காணோம். டேய் என்னடா பண்ற? நீ தானடா தவளை மாதிரி தவி தவி போகணும்னு சொன்ன. ஐயோ எந்திரா, நான் போற மாதிரியே பாரு, தாவி தாவி வா. ஐயோ இவ்வளவு பெரிய பாறையா இருக்கு. ஐயோ அடுத்து வருது. டேய் ஒரே இடத்துல நிக்காம ஒவ்வொரு கல்லுக்கு தப்பி முன்னாடி போடா. சரிடா. டேய் முன்னாடி பாறை வருது போறா. செத்தோம். தப்பிச்சோம். நல்ல வேலை தப்பிச்சிட்டடா. சீக்கிரம் வாடா, இதோட அதோட எல்லாம் முடியுது. அப்பா நல்ல வேலைடா. டேய் உன்னை நான் நைட்ல இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இங்க மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற? டேய் உன் கண்ணை திறந்து நல்லா பாறா. நானோட அதை பிடிச்சிட்டு இருக்கேன். அதான்டா என்னைய பிடிச்சி இருக்குது. என்னது இருக்குதா? அட ஆமாடா இது இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு எனக்கு இறுதி சடங்கு தாண்டா பண்ணணும். ஐயோ எனக்கு இறுதி சடங்கு எப்படி பண்றதுன்னு தெரியாது. டேய் என்னை காப்பாத்துறதுக்கு வழி பாடுறா. நீ என்னடா எனக்கு இறுதி சடங்கு எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. எப்படியாவது என்னை காப்பாத்துறா. சரி இருடா பாக்குறேன். ஆமா இதுல எப்படி நீ முதல்ல மாட்டின? அதுவா நான் நைட் இந்த பக்கம் வரும்போது ஒரு விளக்கு ஒண்ணு பார்த்தேன். சரி இருட்டா இருக்கேன்னு பத்த வச்சா ஒரு செயின் என்ன மரத்தோட லாக் பண்ணிடுச்சுடா. விளக்கா? ஓ இதான் அந்த விளக்கா? மண்ணெண்ண விளக்கு. டேய் இருக்குதுடா. இருக்குதா? டேய் ரொம்ப இருக்குதுடா. டேய் அப்படின்னா இந்த பாட்டில் என்ன குறையதான் அந்த செயின் உன்னைய ரொம்ப இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா. அப்படின்னா இந்த பாட்டில் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். இதை உடைச்சா எல்லாம் சரியாயிரும். டேய் நிறுத்துடா. எங்க டேய் வேணாம்டா. டேய் நிறுத்துடா. நீ பாட்டுக்கு அந்த விளக்க உடைக்க போய் இந்த செயினை என்ன முழுசா நெருக்கி கொண்டுச்சுனா. ரொம்ப இருக்குதுடா. விளக்க தான் உடைக்க முடியல. இந்த பூட்டை உடைச்சிட்டா. டேய் பூட்டை உடைக்கலாம். ஆனா அந்த பூட்டு எங்க இருக்குன்னு பாருடா. படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுனா. ஆமாடா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த செயினை ரிலீஸ் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? அட பாவி மொத்தமா முடிச்சு விட்டியாடா. அப்ப அந்த விளக்க உடைச்சிருந்தா நான் முதல்ல வெளில வந்திருக்கலாமா? அதை தானடா நான் முன்னாடியே சொன்னேன். நீ எங்க கேட்ட? ஐயோ பேச கூட முடியல. டேய் வாடா போலாம்.